நீலகிரி மாவட்டம் கூடலூரில் செயல்பட்டு வரும் ஜவுளி மற்றும் செருப்பு கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்போம். சுரேஷ்குமார், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? இந்த விபத்தினுடைய சேத விவரங்கள் என்ன? தற்பொழுது நிலவும் சூழல் பற்றி விவரிங்க. வணக்கம். கூடலூர் நகர பகுதியில் உள்ள மாசாணி ஜவுளி கடை உள்ளது. அந்த கடை மற்றும் அருகில் உள்ள செருப்பு கடையில் உள்ள மேல் மாடியில் திடீரென தீ பற்றி எரிந்தது. 2 கடைகளிலும் மேல் மாடியில் பொருட்கள் இருப்பு வைத்துள்ள சூழ்நிலையில் கடுமையாக தீ பற்றி எரிந்த நிலையில் அங்கு பணிபுரிந்தவர்கள் வெளியே ஓடி வந்தனர். இதனால் எதுவும் சேதம் ஏற்படவில்லை. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அதனை அணைக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். நகர பகுதி என்பதால் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டது. தற்பொழுது தீயை அணைக்கும் பட்சத்தில் எவ்வளவு பொருட்கள் சேதமான என்பது தெரிய வரும். ஆனால் தற்போது கடுமையாக தீ எரிந்து வரும் சூழ்நிலையில் அதன் எதிர்ப்பக்கம் பெட்ரோல் பங்கு உள்ளது. எனவே பொதுமக்கள் அங்கு யாரும் நிற்க வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் அந்த தீயானது அருகில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடையில் தற்பொழுது பற்றியதால் தற்போது 3 கடைகளும் எரிந்து வருகிறது. தொடர்ந்து அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது பொருட்கள் மட்டுமே எரிந்து வரும் சூழ்நிலையில் அங்கு பணிபுரிந்தவர்கள் யாரும் எதுவும் சேதாரங்களோ இல்ல உயிர் சேதங்களோ எதுவும் ஏற்படவில்லை. இப்போது அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். அணைத்த பிறகுதான் எவ்வளவு பொருட்கள் சேதமானது, எதனால் என்பது விவரம். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.